வெளிப்படுத்தினல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவருமாய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கவைகளையும் எழுது. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்போ ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், பயப்படாதே. பயப்படாதீங்க, என்ன எதை குறிச்சுமே பயப்படாதீங்க, ஒன்றும் நடக்காது. இல்லையா சொல்லுங்க. ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது மிஞ்சி ஏதாவது நடக்குமா என்ன? பயப்படவே பயப்படாதீங்க, ஒன்றுமே நடக்காது. நீங்கள் பயப்படுகிற காரியம் நடக்காது. ஆமென் சொல்லுங்க. எதை குறித்து குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. ரொம்ப ஓவர் குழப்பம் உடம்புக்கு ஆகாது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆண்டவர் ஆராதிக்கிறோன்னு ஒரு நிமிஷம் நினைச்சிட்டாலே, போயா போ, மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்புறம் கையை தட்டுங்க. ஆமென். என்னதான் ஆயிரம் மிஞ்சி போனா ஒண்ணுமே ஆகாதியா? என் தலைமயிரையே அவர் எண்ணி வைத்திருப்பாரானா? அவர் எவ்வளோ நல்ல தெய்வம். என்னை உள்ளங்கையில் அவர் வரைந்து வைத்திருப்பாரானா? அவர் எத்தனை அருமையான ஆண்டவன். உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் என்று சொல்லுவாரானா? அவரை போல இருக்கும்போது நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? உங்க மதில் அவருக்கு முன்னாடியே இருக்கான், நான் பார்த்துட்டே இருக்கேன், நீ ஏன் பயப்படுறேன்ட்டு. இவ்வளோ பெரிய ஆண்டவர் இருக்கிறாரு. உங்களை தாழ்ந்து போக விட்டுருவாரா? உங்களை நஷ்டப்பட விட்டுருவாரா? உங்களை குறைவுபட விட்டுருவாரா? உங்களை வெக்கப்பட விட்டுருவாரா? உங்களை அவமானப்பட விட்டுருவாரா? நீங்க நஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போகணும்னா ஏசப்பா நினைப்பார். அது பிசாசு தான் அதை நினைப்பான். இயேசு ஒரு நாள் அப்படி நினைக்க மாட்டார். நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஏசப்பா பைபிள்ல சொல்ற அநேக வேதத்தில் அநேக முறை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாது. எப்பனாலும் யாருக்கு தரிசனமானாலும் fear not, பயப்படாது. அது மகதலனா மரியாளா இருந்தாலும் சரிதான், மரியாளா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், பயப்படாத. ஏன் பயப்படுற? ஆமா, அது 18 வருஷமா இருந்தாலும் சரிதான், 12 வருஷமா இருந்தாலும் சரிதான், 38 வருஷமா இருந்தாலும் சரிதான், குஷ்டரோகியா இருந்தாலும் சரிதான், தாவீதின் குமாரன் கண்ணு தெரியாதவனா இருந்தாலும் சரிதான், ஆமா, பாவியான ஸ்திரீ பாதத்துல படுத்து கிடந்தாலும் சரிதான். என்னப்பா பயந்துட்டு இருக்க? நான் இருக்கேன்ல, ஏசப்பா இருக்காரு, என் கூட இருக்கிறாரு. நான் ஏன் கவலைப்படணும்? ஏன் மிஞ்சி கவலைப்படுறீங்க? ஏன் மிஞ்சி வருத்தப்படுறீங்க? சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படி சொல்லும் போதே ஹாப்பி ஆயிடுவேன் நல்லா. ஆமீன் சொல்லுங்க. நான் சும்மாவே பேசுவேன், அவர் கூட தனியா கொல்ல பேச்சு பேசிடணும். கார்ல நீங்க எல்லாம் இருக்கீங்க, அப்புறம் நம்ம என்னத்தை கவலைப்பட? ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். சர்ச்சில் எல்லாம் பணம் அத்தனை லட்சம் தேவைப்படும். எனக்கு ஜபந்தான் பண்ண தோணும். எல்லாம் பரபரன்னு இருக்கும், ஒரு டென்ஷன்லேயே போகும். டக்குன்னு யாராவது வந்து ஒரு 1 லட்சம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ பணம் தேவை இருந்துச்சு. கர்த்தர் சந்திச்சார். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். ஏசப்பாவால் முடியுமா முடியாதா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா வேற மாதிரியா இல்லை இருக்கு. ஏசப்பாவால் முடியுமா முடியாது? முடியும். சொல்லுங்க. எங்க அப்பாவால் எல்லாமே முடியும். ஆமென். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் முடிய பண்ணுகிறவர். நான் கவலையே பட வேண்டாம். அவர் உயிர் உள்ளவரா என் கூட இருக்கிறார். அதனால நான் எதை குறித்து நான் கலங்க போகிறதே இல்லவே இல்லை. இந்த மாத ஆண்டவர் அப்படிதான் சொல்லி யோவான் அப்போஸ்தலனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். நீ பார்த்த இயேசு அல்ல இன்றைக்கு, அதை விட வல்லமை உள்ளவர் உனக்கு முன்பே நான் நிற்கிறேன். மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, நரகத்தை ஜெயித்து, உயிர் உள்ளவராய் சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர்.
ஆராதிக்கிறோம், செத்த கடவுளை அல்ல. ஆமே. கண் இருந்தும் காணாது, மூக்கிருந்தும் முகராது, தொண்டை இருந்தும் சத்தமிடாது, கை கால் இருந்தும் ஒன்றும் செய்யாத தெய்வத்தை அல்ல. எங்க அப்பா அப்படியே பாப்பாரு என்ன. அல்லேலூயா. ஏன் பயப்படுறீங்க? அழகாக நம்மளை நடத்துவார். எனக்கே பயப்படாதேன்னு சொல்லும்போது எனக்கே கண்ணீர் வந்துட்டு, அப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் இல்லை? நீங்கள் அப்படியே ஏசப்பா எவ்வளோ என்ன பாருங்கள், எவ்வளோ குழப்பத்தோடு வந்தேன், என்கிட்ட ஆண்டவர் பேசிட்டாருன்னு இருப்பீங்க இல்லை? அதுதான் ஏசப்பா. நம்ம அப்பா வந்து உடனே டைமிங்க்கு கரெக்டாக பேசி கரெக்டாக நம்மளை கரெக்ட் பண்ணி சரி பண்ணி பலப்படுத்திடுவார். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம். அப்போது 7 சபைகளுக்கு தான் நான் ஒன்று சொல்ல போகிறேன், இனி சம்பவிக்க போகிறவைகளை. இதில் 7 சபையை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ளே யாருமே கால் வைக்க மாட்டாங்க. ரேராக தான் சில பாஸ்டர்ஸ் உள்ளே வைப்பாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி பாருங்கள், நல்ல பைபிள் டீச்சர்ஸ், ஸ்காலர்ஸ், அவங்க தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை அதிகமாக பண்ணுவாங்க. நம்ம சில இடத்துல இருக்கிற அப்பப்போ இருக்கிற சில வாக்குத்தத்தத்தை மாத்திரம் தூக்கிட்டு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், உனக்கு ஒருவன் போட்ட முடியாதுன்ட்டு போயிட்டே இருப்போம். ஆமென். அப்படி இப்படி நம்ம பேசிடுவோம் அந்த வசனத்தை மட்டும். சில டெப்த்தாக போக மாட்டோம். நானும் டெப்த்தாக போகிறது இல்லை. ஆமாம், நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக கற்றுக்கொண்டுட்டு பேசுறது நல்லது. ஆமான்னு சொல்லுங்கள். தெரிஞ்சாலும் ஆமாம், இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரியிட்டு. இப்போ ஒரு 7 சபை, அந்த 7 சபைக்கு ஆண்டவர் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், 5 சபைகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? மனம் திரும்புன்னு சொன்னார். 2 சபைகளை குறித்து ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தங்களையும் சொல்லி இருக்கிறார். வாக்கு தத்தம் வேணுமா, மனம் திரும்புன்னு சொல்றது வேணுமா? அப்ப 7 சபை, அதில் 5 சபை 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. முதல் சபை 2:1 எபேஸ், 2:8 சிமிர்னா. சரியா? ஓகே. இந்த சிமிர்னா சபை வந்து பிளஸிங், ஆசீர்வாதத்துக்குரிய சபை. அதே போல 2:18 பெர்கமு சபையை பார்த்து மனம் திரும்பினாரு. எபேஸ் சபையை பார்த்து மனம் திரும்பினாரு. 2:18 தியத்ரா சபை, இதை பார்த்தும் மனம் திரும்புன்னு சொன்னார். 3:1 சர்தை சபை, இதை பார்த்தும் சொன்னார். அப்புறம் 3:7 பிலதெல்பியா சபை, இதை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுத்தார். 3:14 லவோதிக்கியா சபை, இதை பார்த்து மனம் திரும்புன்னு சொன்னார். அப்போ முதல்ல மனம் திரும்புறதுல எதுலெல்லாம் மனம் திரும்பணும்? சபையை மனம் திரும்புன்னு சொல்றது, நீங்களே என் ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ நமக்குள்ள இருக்கிற சில காரியத்தை தான் நான் பேசுவேன். நான் வந்து ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு பேசுவேன். நான் வந்து டெப்த்தான சபை அடிப்படையில் ஓரியன்டாக ஐ எம் நாட் டாக்கிங். சரியா? நான் அதை பேச விரும்பலை. அதில் எனக்கு உடன்பாடு எனக்கு ஆவியில் நடத்தப்படலை. வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் முதல் சபை எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு முத அவனை குறித்த காரியத்தில் நீ எதில் மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து 5ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்றார். 4 பார்ப்போமே. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு கொஞ்சம் குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்துல வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன் அப்படி என்று ஆண்டவர் சொல்றார். நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தனின் கிரியையும் நீ வெறுக்கிறாய், இதுவும் உன்னிடத்துல உண்டு சொல்லிட்டு ஒரு வாக்கு தத்தம். இதுல நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று 7ஆம் வசனம் சொல்றார். அப்போ ஒரு ஜெயம். இந்த இதுல மனம் திரும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளஸிங் இருக்கு. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பா. எதுல மனம் திரும்ப சொல்றாரு? ஆதியில கொஞ்சம் உனக்கு ஒரு லவ் இருந்துச்சு பாத்தியாப்பா, அதுல வந்து நீ இப்ப கொஞ்சம் டவுனா இருக்கிற. நீ என்ன நிலைமையில இருந்து விழுந்தா என்பதை அறிந்து நீ மனம் திரும்புவினா அப்படின்னு சொல்ற. அப்போ ஆதியில ஒரு லவ் இருக்கும், ரட்சிக்கப்பட்ட புதிதில் ஒரு அன்பு இருக்கும்.
இயேசுவை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் ஒரு அன்பு இருக்கும். ஆமென். சபைக்கு வர்றது பிடிக்கும், பைபிள் பிடிக்கும், ஜெபம் பிடிக்கும், வேத வாசிப்பு பிடிக்கும், ஊழியத்துக்கு போக ஆசையாக இருக்கும். அந்த ஆதியில் ஏசப்பாவோட ஒரு பரிசுத்தாவியை பெற்ற நேரத்தில், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நேரத்தில், ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின நேரத்தில் ஒரு விசேஷித்த லவ் இருக்கும். அப்படியே சொல்கிறேன். அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு வந்து பிரசங்கம் கேட்டு ஊழியத்துக்கு போய் இந்த பைபிளை வாசித்து பாட்டு பாடி என்ன ஆயிடுச்சு, பழக்கமாயிட்டு. சொல்லுங்க, பழக்கமாயிட்டு. சொல்லுங்க, பழக்கமாயிட்டு. இப்போ நான் இப்படி வாரேன். ஆதியில வீட்டுக்காரிய கையை பிடிக்கும் போது இருந்த அன்பு, இது சொல்லிட்டேன், இது ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங் ஆரம்பமே தான் சொல்லு. உன் வீட்டுக்காரிய நீ கையை பிடிச்ச கல்யாணத்துக்கு முன்னாடி சரி, நிச்சயத்துக்கு அன்னைக்கே செல்ஃபோன் கிஃப்ட் கொடுத்த. எவ்வளோ ஆள் நிச்சயம் பண்ணும்போதே நீ செல்ஃபோனை கிஃப்ட் கொடுத்து தான், நீ தட்டோடு கொடுத்து கிஃப்ட் கொடுக்கும்போது செல்ஃபோனை கொடுத்து, நீ பேச நாம் பேச நீ பேச, இடையில யாருமே கிடையாது. ஆமாம், இரவு முழுவதும் பேசுவோம். அதுலேயும் ஃப்ரீ கால். ஆமாம், முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்கும். ஆனால் ஜோடி கார்டுன்னு போட்டால் அதுக்கு ஒரு ஃப்ரீ கால் இருக்கும். அதை மெனக்கெட்டு நம்பரை செலக்ட் பண்ணி அதுலேயும் விசேஷமாக உன் வீட்டுக்காரி பர்த்டே நம்பரு, என் பர்த்டே நம்பரு எல்லாம் இணைஞ்சி ஒரு செல்ஃபோன் நம்பர் இருந்துச்சா இல்லையா? ஒரு நேரம் அது எல்லாம் இருந்துச்சு. ஆமாம், கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஆத்தா என்னமா இருந்துங்க. நான் வெளியே வந்துட்டேன், நான் காரில் ஏறிட்டேன், எல்லாம் லைவ் அப்டேட் தான் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளும் சரி தான், ஏம்மா நான் எந்திரிச்சிட்டேன், ஏம்மா நான் அந்த ஆஃபீஸை விட்டு கிளம்பிட்டேன், உனக்கு என்னம்மா வேணும் எல்லாம் சொன்னேன். ஆதியில் இருந்த அன்பு ரொம்ப சூப்பர் அன்பு. ஆனால் இப்போ இந்த மூஞ்ச பார்த்து பழகிருச்சு. இந்த ஆள்கிட்ட பேசி கொஞ்சம் பழகிருச்சு. இந்த செல்போனும் நம்பரும் பழகிட்டு. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் சொல்லுங்க, குறைஞ்சிருச்சு. சொல்லுங்க. ஏசப்பாவும் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருந்த, எல்லாம் இருந்த, இப்போ அன்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நீ கல்யாணம் முடிஞ்ச போது எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்க. நீ 25 வருஷம் கல்யாணம் முடித்தவர்களையும் உங்களையும் கேட்கிறேன், 15 வருடம் கல்யாணம் முடித்து உட்கார்ந்து இருக்கிறவர்களையும் கேட்கிறேன், 10 வருடம் கல்யாணம் முடித்து உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் கேட்கிறேன். ஆமென் சொல்லுங்க. 2 வருஷம் 1 வருஷம் ஏன் இப்போதான் கல்யாணம் முடிக்க போறேன்னு சொல்றவர்களையும் கேட்கிறேன். உங்களுக்கு இருந்த அன்பு இப்போ குறைஞ்சிருக்கா? ஆண்டவர் சொல்லாரு, நீ என்ன நிலைமையில விழுந்தான்றது கொஞ்சம் யோசித்து பார்த்தா போதும்ன்ற. உங்க ஃபேமிலி லைஃப்ல கணவன் மனைவியுடைய அன்பு மிக முக்கியமான ஒரு அன்பு. ஆமென் சொல்லுங்க. இது கரெக்டாக ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார், பயப்பட மாட்டீங்க. இதில் குறைவு வர வர என்ன ஆயிரும்னா, கணவனை குறித்த காரியத்தில் பயம் வர ஆரம்பிச்சிடும், மனைவியை குறித்த காரியத்தில் பயம் வர ஆரம்பிச்சிடும், பிள்ளைகள் குறித்த காரியத்தில் எல்லாத்துலேயும் அடிப்படை அன்பு குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள எல்லா பேயும் உள்ள நுழைஞ்சிரும். ஃபவுண்டேஷனே லவ் தான். புரியுதா உங்களுக்கு? நீ இன்ன நிலைமையில விழுந்தா என்பதை நீ அறிந்து எதனால இந்த அன்பு குறைஞ்சிச்சு. அப்போ இந்த அன்பு குறைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்க்கணும். ஏன் இந்த அன்பு குறைஞ்சிச்சு, என்ன விஷயம்? வேலையில் பிஸி ஆகிட்டீங்களான்னு யோசிங்க, பிஸ்னஸில் பிஸி ஆகிட்டீங்களான்னு யோசிங்க, இல்லைன்னா படிப்பில் பிஸி ஆகிட்டீங்களான்னு யோசிங்க, இல்லைன்னா விட்டு கொடுக்காம விட்டுட்டீங்களா? ஆரம்பத்தில் பல காரியத்தில் விட்டு கொடுத்தீங்களே, இப்போ விட்டு கொடுக்க மறந்துட்டீங்களான்னு யோசிங்க. சில இடத்துல முந்தி ஆரம்பத்தில் ஆதியில் இருக்கும்போது அன்பு இருக்கும்போது கோவப்பட்டிருக்க மாட்டீங்களே, இப்போ சல்லுன்னு விழுறாரு உங்கள் மாப்பிள்ளை, நீங்களும் டக்குன்னு கையை திடீர்னு கரண்டி பாஞ்சிருதே, இல்லை தட்டு பறந்துருதே, என்ன விஷயம்? ஆமே ஆதியில் ஆமாம் என் மாப்பிள்ளை ஆமாம் தண்ணியெல்லாம் அவர் தாங்க எனக்கு பிடிச்சி கொடுப்ப, இப்போ நீயே பிடிச்சிக்கோ, நீயே தோச்சுக்கோ அப்படி சொல்கிறாரா?
யோசிச்சு பாருங்க. சில மாப்பிள்ளை தண்ணி பிடிச்சி கொடுப்பாங்க, துவைச்சி கொடுப்பாங்க, வீட்டை பெருக்கி கொடுப்பாங்க, பாத்திரம் விளக்கி கொடுப்பாங்க. அதுக்காக அந்த ஆள் வந்து பொண்டாட்டிதாசன் சொல்கிற குரூப்பை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன், துக்கப்படுகிறேன். அன்பு இருக்கிறதுனால தான் அது செய்ய முடியும். ஆமே, அதனால ஆம்பளை இல்லை அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஆம்பளைத்தனங்கிறது எதில் இருக்கணும்? சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்தை நல்ல நிலைமையில நிறுத்தி காட்டுறது தான் ஆம்பளைத்தனம். இல்லை சொல்லுங்க. குடும்பத்தை கவனிக்க நான் இந்த வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிற பந்தா காட்டுறது ஆம்பளைத்தனம் அது கிடையாது. கணவன் என்பவன் மனைவி பிள்ளைகளை சரியாய் பார்த்து கொள்ளுகிறான். ஆமன் சொல்லுங்க. அப்போது எபேசு சபையிட்ட இருந்த ஒரு பெரிய குறைவு என்ன? லவ்வில் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் யோசித்து பார்த்து வீட்டில் போய் உட்காந்து கேளுங்க, ஏதாவது குறைஞ்சிருச்சா பார்த்து ஏதாவது கொஞ்சம் செட்டில் பண்ணிடலாம், ஒன்றும் கவலைப்படாதன்னு பேசி, ஆமேன், போகும்போது 1/4 கிலோ அல்வாவாவது வாங்கிட்டு போய் ஏதாவது கரெக்ட் பண்ணி பேசிடணும். 3 ரொட்டி சுக்கா வாங்கிட்டு சொல்லட்டா? வேற என்ன வேணும்? எனக்கு தனியாக வேணும் மெனு கொடுங்க, நான் அதை வேணா சொல்கிறேன் மாப்பிள்ளமார்கள்ட்ட. புரியுதா உங்களுக்கு? குடும்பம் என்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒன்று. இந்த குடும்ப காரியத்தில் கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் அன்பு செலுத்து. நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் விட்டீங்கனாலே எபேசு சபையை நீ மனம் திரும்புன்ற மாதிரி உங்களையும் பார்த்தாண்டு சொல்கிறாரு, மனம் திரும்பி ஆகணும். நான் இதிலெல்லாம் மனம் திரும்பணுமா? மனம் திரும்ப தான் கர்த்தர் சொல்கிறாரு. இதில் மனம் திரும்பி இருந்தான்னு சொல்கிறாரு. 2வது என்ன சபை பாருங்க, வேதத்தை பாருங்க. பெர்கமுக்கு போயிட்டு தேத்ரா போயிடலாம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பெர்கமு சபையை பார்த்து சொல்றார். 2:14 பாருங்க. 2:14 சில காரியங்களை குறித்து உன் பேர்ல எனக்கு கொஞ்சம் குறை இருக்கு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தன்னம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்துல உண்டு. அப்படி நிக்கலாய் மதஸ்தனுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்துல உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்துல வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். இதுல நீ ஜெயிச்சு விட்டினா மறைவான மன்னாவை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி 17ஆம் வசனத்துல கர்த்தர் பேசுறார். அப்போ 2வது நான் மனம் திரும்ப வேண்டிய பகுதியில சபையை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, பீழையாம் பாலாக்குனுடைய உபதேசம் உனக்குள்ள இருக்கு, 2 நிக்கலாய் மதஸ்தரின் போதனை உனக்குள்ள இருக்கிறது. இது 2 என்னது? 1 நிக்கலாய் மதஸ்தரின் போதனை. இது என்ன போதனை தெரியுமா? இப்ப சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஆசீர்வாத உபதேசம், கிரேஸ் டீச்சிங், ஹைப்பர் கிரேஸ் டீச்சிங், எக்ஸ்ட்ரீம் கிரேஸ் டீச்சிங். இந்த இப்படிப்பட்ட நூதன உபதேசங்கள் அன்றைக்கே பெர்கமு சபைக்குள்ள இருந்திருக்கிறது. சோ அப்ப பிராஸ்பரிட்டின்னு வச்சுக்கோங்க. உலகமே தான் கெதின்னு ஒரு கூட்டம் அப்படின்னு இருக்கு. உலகம் சரி, உலகத்துக்குரிய காரியத்துக்காகவே கடவுளை தேடுற ஒரு கூட்டம். சரி, அப்படி வச்சுக்கோமா. 1 பெர்கமு சபை. 2வது அங்க சொல்லப்படுகிறது, பீழையாம் பாலாக்கின் உபதேசம் உனக்குள்ள இருக்கு. என்னது? நீ இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்யறதற்காக ஒருத்தன் சபிக்கிறதுக்கு அவனை கூப்பிட்டான். இவன் சபிக்காம கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றினதுனால ஆசீர்வதித்தான் 3 முறை. ஆனா பாலாக்கு இடத்துல போகும்போது பீழையாம் ஒன்று சொல்லிவிட்டான். கடந்த நாட்களில் பிரசங்கத்தில் சொன்னேன், போகும்போதே குண்டு போட்டு போற குரூப்புன்ட்டு. ஆமேன். போகும்போதே போற வழியிலேயே போற வாக்கிலே என்னத்தை சொல்லிட்டு போறாரு? எப்பா எல்லாம் ஓகே, ஆனா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ, இந்த பயல்களை ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் ஒன்று செஞ்சிடலாம். நீ இவங்களை பாவம் செய்கிறதுக்கு உன் பெண்களை அனுப்பிவிட்டா தப்பு பண்ணிடுவாங்க. தப்பு பண்ணிட்டா நீ ஏண்டா விழுந்து விழுந்து பலிபீடத்தை கட்டி பலியை செலுத்தி சபிக்கணும்? நீ ஒன்றும் செய்யாத, நீ ரொம்பலாம் எஃபர்ட்டை கொடுக்காத, சிம்பிளாக கர்த்தரே அவர்களை அடிச்சிருவார், சபிச்சிருவாருன்னு சொல்லி ஒரு நூதன உபதேசம், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு உபதேசம் 2 உள்ள இருக்கு. யாருக்குள்ள? பெர்கமு சபைக்குள்ள. நீ ஒழுங்கா மனம் திரும்பு அப்படின்றார். நீ மனம் திரும்புனா இதுல ஜெயம் பெற்றுட்டேன்னா என்ன தருவாரா? மன்னாவை தருவேன்றார். சரியா? அப்ப இந்த நூதன உபதேசம் என்ன? அன்புல மனம் திரும்பணும், ஃபேமிலியில். அது சர்ச்சுக்கு வேற மாதிரி பேசணும், ஃபேமிலிக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ பெர்கமு சபை, இப்போ ஃபேமிலிக்கு நான் சொல்றேன். 1 ஆசீர்வாதம்.
இன்னொன்று குழப்பம். சரியா? ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று பாவம் செய்கிற குழப்பத்தின் ஆவி. இதை எப்படி வச்சுக்கோமே, நான் சொல்கிறேன். ஒன்று பிளஸ்ஸிங். உங்கள் ஃபேமிலியில் ஏன் அடிக்கடி சில நேரம் சண்டை வருதுன்னா, மன உளைச்சல் வருது, வேதனை வருதுன்னா என்ன ஆகும்? ஃபைனான்ஸ் என்னைக்கு டவுன் ஆகுதோ, ஃபைனான்ஸில் என்னைக்கு குறைவு வருதோ அன்னைக்கு குழப்பம் வரும். அன்னைக்கு டவுன், ஆவியில் ஒரு டவுன் வரும். ஆவியில் ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு வரும். பணம் குறையும் போது அந்த நேரம் என்ன வரும்னா குறுக்கு புத்தி வரும். என்ன வரும்? ஆமாம், நான் ஒன்று சொல்கிறேனே, நான் சொன்னேன் உங்களுக்கு முந்தி ஒரு தடவை சொன்னேன். நான் ஷிப்பிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது கஸ்டம் சூப்பரண்டன்ட், இன்ஸ்பெக்டர்ஸ், அந்த டிசி எல்லாரும் லஞ்சம் தான். இருக்கிறதுலே அதிகமாக லஞ்சம் உலகம் அப்படி ஒரு கோடிக்கணக்கில் ரூபா சுற்றுதுன்னா அது கஸ்டம்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ மோசமான ஏரியா. இப்போ வீட்டில் ஃபைனான்ஸுங்கிற காரியம் ஒன்று டவுன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்களை விட பெண்கள் ப்ரெஷர் பண்ணுறது கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா வீட்டு தேவை இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். சில லேடிஸ் கொஞ்சம் பணத்தை வச்சு நீங்கள் ஓட்டிடுவீங்க. கொஞ்சம் பணம் இருந்தாலும் இருக்கிறத வச்சு போதும்பா. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம், புள்ளியல் விவகாரம் பிரகாரம் 75% பெண்களால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் பணம் குறையும் போது சண்டை போடுகிறார்கள் என்பதுதான் புள்ளியல் விவரம். கொஞ்சம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கிறதோ, நல்ல ஆசீர்வாதமாக என்னை வெளியே கூட்டு போக மாட்டேன்னு சொல்கிற காரியம் வருது. சண்டைக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, ஃபைனான்ஸில் குறைவு வரும்போது ஃபேமிலியில் என்ன வருது? பிரச்சனை வருது. அப்போ இது வர 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 என்ன ஆகும்னா, இவ ப்ரெஷர் பண்ண நான் பார்த்தது கண்ணால், கஸ்டம்ஸில் பார்த்தது. ஒரு நல்ல ஒரு சூப்பரண்டன்ட் இருக்கார். அவர் இருந்தார் அந்த டைமில், இப்போ இல்லை. அவர் நல்ல சிஎஸ்ஐ கிறிஸ்டியன், என்னை ரொம்ப நேசிப்பார். எனக்கு இருந்த மேனேஜருக்கு அவர் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட. நான் பார்த்தேன், அவர் கிறிஸ்டியனு, லஞ்சம் வாங்க மாட்டார், அப்படி இப்படி மாட்டார் நினச்சிட்டே தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணோம். அண்ணன் அவரும் அனுப்பி விட்டுட்டே இருந்தார். ஆனால் ஒரு ஸ்டேஜில் இந்த ரூபா கூட்ட அவர்கிட்ட கொடுத்துருந்தாரு. அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு அவர் லஞ்சம் வாங்கினார். அப்போ அவராக என்கிட்ட ஒரு நாள் பேச ஆரம்பித்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டுக்கு போகிறேன், கையில் எப்படி தூக்கி இருக்கிறாரு, இந்த கால் முழுசு கருப்பாக இருக்கு. அவரே சொன்னார், என்ன இந்த நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளைகளால் தான் அந்த காசே வாங்க வேண்டியிருக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளைக ஒழுங்கா அப்படி கரெக்டாக காசுன்ட்டு கொடு, என்ன செய்ய அப்படின்னு வாங்கினார். நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போது வீட்டில் ஒரு ப்ரெஷர் வரும்போது கணவன் ஆட்டோமேட்டிக்காக தவறு பண்ணி பணம் சம்பாதிக்கிறதற்கு தன் கையை நீட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் பல ஆம்பளைகள் தள்ளப்படுகிறார்கள். அது தள்ளப்படும் போது அங்கே முக்கியத்துவம் எதற்கு விடுகிறது? பணத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு. நான் வெளியே போகும்போது நல்லா இருக்கணும், நல்லா செலவு உடுத்தணும், நல்லா நகை போடணும், நல்லா இருக்கணுங்கிற எண்ணம், மைண்ட் செட்டப் எல்லா லேடிஸ்குள்ளும் இருக்கும். ஆனால் இப்போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாம். அப்போ நிக்கலாய் மதஸ்தனரின் போதனை என்ன? எப்போதும் பிளெஸ்ஸிங் தான். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். பணம் சம்பாதி. எனக்கு இவ்வளோ லட்சம் வேணும். என் மாமா சொல்லுவாங்க, ஒரு போலீஸ் டிஎஸ்பியோடைய மனைவி சொல்லுவாங்களாம், எனக்கு 2 லட்சம் தந்துரு டெய்லி, நீ என்ன வேணாலும் செய்யும்பாங்களாம். போலீஸ் மனைவி சொல்லுமா, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோயா, எனக்கு 2 லட்சம் போட்டுரு டெய்லி. யாரு? மனைவி. அப்போது ஃபேமிலியில் நீங்கள் உங்கள் புருஷனை சம்பாதிக்க ஃபோர்ஸ் பண்ண, சில நேரம் சோம்பேறியாக வீட்டில் உட்காந்துரும் சில மாப்பிள்ளைமார்கள், அது வேற. அப்படி இருக்கக்கூடாது. சம்பாதிக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும், அது வேற. ஆனால் பணம் 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 பணம், எனக்கு இது வேணும், அது வேணும், இந்த பொருள் வேணும், அப்படி ப்ரெஷரைஸ் பண்ணி ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவ கர்த்தர். இரண்டாவது என்ன சொன்னேன்? பேழையாம் பாலாக்கின் உபதேசம். இவனுடைய வேலை என்ன? எப்படியாவது அடுத்தவன் காலியாயிரணுங்கிற எண்ணம் தான்.
குழப்பம்தான் உள்ள. ஆமே. ஃபேமிலியில் எப்பயுமே ஒன்று நினச்சிக்கோங்க, ஆமாம், நான் நல்லா இருக்கிறதுக்காக யாரையாவது போட்டு தள்ளுறதுக்கு பிளானே பண்ணிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. எந்த விதத்திலையும், கணவனானாலும் சரி, மனைவியானாலும், பிள்ளைகளானாலும், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நான் நல்லா இருக்கிறதுக்காக என் அண்ணன் ஃபேமிலியவோ, என் அக்கா ஃபேமிலியவோ, என் தம்பி ஃபேமிலியோ நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் அதை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது கை வைப்பீர்களானால், இந்த இரவு நான் உங்களை பார்த்து ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். எவ்வளவு பயப்படாதே என்று உங்கள் முதுகலை தட்டினாரோ அதே ஆண்டவர் உங்களை பார்த்து கொட்டவும் சொல்லுகிறார். இதிலிருந்து நீங்கள் மனம் திரும்பியே ஆகணும். இல்லையா சொல்லுங்க. அடுத்தவன் விழுந்து போகணும், அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது, அடுத்தவன் கெட்டு போகணும், அடுத்தவன் சரியா இருக்கக்கூடாது நினைச்சிட்டிங்கனாலே நம்மளுடைய ஆசீர்வாதம் எங்கேயோ வீணாய் போய்கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். இதில் நீங்கள் மனம் திரும்பியே ஆகணும். டக்குன்னு நான் முடிச்சிடறேன், சரியா? அடுத்தது என்ன சொன்னேன்? தியத்ரா சபை. என்னப்பா? தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது 18 22 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தினா, நீங்க ஏசபேலை குறித்தும் அவளுடைய கிரியைகளை குறித்தும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சரியா? ஏசபேல் என்கிற ஒருத்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளை தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லாய் சொல்லிட்டே வாரார். அவளை முகத்திரத்தில் தள்ளுவேன் எல்லாம் சொல்லிட்டு, நீ மனம் திரும்பணும், ஜெயங்கொண்டு முடிவு வரைந்து என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனே அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேலே அதிகாரம் கொடுப்பேன். அப்போ ஒரு அதிகாரத்தை ஜெயிக்கிறது தாரான். இது என்னன்னா ஒரு ஏசபேலின் கிரியை. ஏசபேலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவள் என்னென்ன செஞ்சான்னு. 850 தீர்க்கதரிசிகளை உட்கார வச்சுட்டு 850 தீர்க்கதரிசிகளும் ஆண்கள். இவ டைனிங் டேபிளில் இவ மாத்திர ஒரு பொம்பளை அப்படின்னா யோசித்து பாருங்க. ஒரு லேடி 850 ஆண்களை ரூல் பண்ணி அப்படி ஜெய்ஜாண்டிக்காக இருந்திருக்கிறா. அவளுடைய கிரியை உனக்குள்ளே இருக்குன்றாரு தியத்ரா சபையை பார்த்து. இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குறேன், உங்களுக்குள்ள ரூல் பண்ணணுங்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. மனைவி புருஷனுடைய சரீரத்தை அதிகாரி, புருஷன் மனைவியின் சரீரத்துக்கு அதிகாரி. அதிகாரினா நீ தான் எனக்கு எல்லாம். ஆனா ஆளுகை ரூல் பண்றது என்னது? கட்டளை போட்டுக்கிட்டே இருக்கிறது. என்ன? கமாண்ட். மாப்பிள்ளையை கமாண்ட் பண்றது, மனைவியை கமாண்ட் பண்றது. போன வாரமே நான் அதை சொன்னல. ஆமா, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன மாத்திரம் இருந்துச்சு? உடன்படிக்கை பலகை, கட்டளை 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 மட்டும்தான் இருந்துச்சு. மன்னாவை காணும், ஆரோனின் தலைத்த கோலை காணும். வெறும் கட்டளை தான். ஒரே ஆர்டர் 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 ஆர்டர். ஏய் போ, ஏய் தோசை சுடு, ஏய் என்னது? வீட்டுக்காரியா இல்லையா? நீங்களும் புருஷனை ஆர்டர் பண்ணி அன்பினால எல்லாத்தையும் செய்யணும். எதை செய்தாலும் நீங்கள் எதை செய்யணும்? அன்புனால. திமிரு பிடிச்சவ கொஞ்சம். யாரு? ஏசபேல் கொஞ்சம் எப்படி பிடிச்சவ? திமிர். எவனையும் மதிக்க மாட்டா, எவனையும் மதிக்க மாட்டா. சாராள் எப்படி மதித்தாலாம் புருஷனை? ஆண்டவனே ஆண்டவனே. மதிக்கிறீங்களா? புருஷனை மதிக்கிறீங்களா? மிதிக்கிறீங்களா? நம்ம சர்ச் பிள்ளைங்க மதிக்கிற பிள்ளைகள் தான். கர்த்தர் தோத்திரம். ஆமாம், இன்னைக்கு தான் மாப்பிள்ளை மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலும் டைவர்ஸுக்கு தானே பிள்ளைகள் போகிறாங்க. உடனே இம்மீடியட் டைவர்ஸ். மாப்பிள்ளை ஒன்றும் சொல்லிடக்கூடாது, போயா உன் கூட வாழ்கிறதுக்கு போயிடலாம். டைவர்ஸ் அப்படின்னா என்ன? எதையுமே பொறுத்து கொள்றதுக்கு மனம் இல்லை. நான் தான், நான் சொல்கிறது தான், நான் பண்ணுறது தான், நான் டிசைட் பண்ணுறது தான். குடும்பம் அதுக்கு இல்லை. உட்காந்து பேசி ஜோம் பண்ணி என்னம்மா விஷயம்? சும்மா நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. என்ன டிசைடிங் அத்தாரிட்டி? பீஸை உருவிட்டாருன்னா அவங்க வீட்டுக்காரி தான் பார்க்கணும். உன் கையை தூக்குன ஆள்லாம் கடைசியில் இப்படி இப்படி போய் பெட்டில் கடந்த ஆளெல்லாம் மனைவி உட்காந்து தூக்கி பார்த்த கதைலாம் எனக்கு தெரியும். பாவுன்னு கத்தி அடித்து வெளிச்சு கடைசியில் மாப்பிள்ளை வாய் ஒழுகி கையை இப்படி வச்சுக்கிட்டு படுத்து கிடந்து வீட்டுக்காரி தான் அசிங்க தள்ள வேண்டியது, ட்ரெஸ்ஸை கழுவி போட வேண்டியது.
அப்பா அறிவு வருதான், அழுகுறாரு, மறுபடியும் அடிச்சுட்டேன். இந்த புத்தி அப்பயே வந்திருக்கலாம்ல. அதுக்கு தான் அவன் கையை இப்படி 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 போக வச்சுட்டாரு. அப்போ இவருங்க ஏசவேலின் கிரியை ஃபேமிலிக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. சும்மா ரூல் பண்ணுறது, ஆளுகை பண்ணுறது, ஆட்டாவடித்தனம் பண்ணுறது. ஃபேமிலியா இல்லையாண்ணே? குடும்பம்னா ஆசீர்வாதமான குடும்பம், சந்தோஷமான குடும்பம். சர்தை சபையை பாருங்க, 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். உன் கிரியில் அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவர்களை ஸ்திரப்படுத்தி உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பு. ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணி சில காரியத்தை வாங்கினீங்கல்ல, கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைத்து நீ மனம் திரும்பு. பெற்றுக்கொண்டு எவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, அதெல்லாம் நீ நினைக்க வேண்டாமா அப்படிங்கிறாரு. சில நேரம் கர்த்தர்ட்ட நம்ம பெற்றுக்கொண்டு என்ன செஞ்சிருப்போம் சொல்லுங்க, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. எத்தனை வகையாக கேட்டோம் ஏசப்பாட்ட, ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எழுதி என் மாப்பிள்ளைக்கு, என் புருஷனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, அது இது கம்பெனி, வீடு, வாகனம், அது இதுன்னு எத்தனை வகையாக கேட்டோம். அவன் சர்ச்சில் கேட்டோம், தனியாக கேட்டோம், ஊழியர்கிட்ட போய் கேட்டோம், சில ஊழியங்களுக்கு போய் எழுதி கொடுத்து கேட்டோம், ஃபோனில் போய் ஜெபம் பண்ணி கேட்டோம். பல வகையில் கேட்டிருப்போம் ஏசப்பாட்ட, இல்லை பல வகையில் கேட்டிருக்கோம். ஆனால் சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக எப்படி இல்லையா? கேட்கல எனக்கு. ஆமா, நிறைவா இல்லை. ஆமே, நிறைவா இல்லை. ஃபேமிலியில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கான்னு பாருங்க. கேட்டு 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 வாங்கிட்டு ஆண்டவர்கிட்ட நன்றி இல்லாமல் வாழ்ந்துடக்கூடாது ஃபேமிலியில். அதே மாதிரி மனைவி ஒரு காரியம் செஞ்சா, புருஷன் ஒரு காரியம் செஞ்சா, பிள்ளைகள் ஒரு காரியம் செஞ்சா, பெற்றோர் ஒரு காரியம் செஞ்சா, தேங்க்ஸ்ன்னு சொல்கிறத மறந்துடுறீங்க ரொம்ப பேர். அதெல்லாம் வெளியே மட்டும்தான் சொல்லணும், வீட்டுக்குள்ளே எதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கங்க. அப்புறம் எப்போ தான் உங்கள் வீட்டுக்காரியை அப்ரிஷியேஷன் பண்ணுவீங்க? எப்போ தான் உங்கள் புருஷனை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க? எப்போ தான் உங்கள் பிள்ளையை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க? எப்போ தான் உங்கள் பெற்றோர்களை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க? எங்கள் அப்பா எனக்காக தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிங்களா பிள்ளைகள்? ஒரு நாளும் புருஷனை பார்த்து தேங்க்ஸுங்க என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? வீட்டுக்காரர் எத்தனை முறை சமைச்சு துவைச்சி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, சின்ன வார்த்தைப்பா, தேங்க்ஸ்ப்பான்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ்மா, நன்றிம்மா. என்னங்க புதுசாக மேக்ஸிமம் லேடிஸ் என்ன சொல்லுவாங்க, என்ன தேங்க்ஸு போங்க, இதெல்லாம் என் வேலை தானே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என் மாப்பிள்ளை தேங்க்ஸ் கேட்டார், எனக்கு வெக்கமாயிட்டு அப்படிங்கும். எனக்கு தெரியும் நீங்கள் பல காரியத்தை எதிர்பார்க்கிற குரூப்புன்னு உங்களுக்கும் தெரியும். கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் எனக்கு தெரியாதா? நான் புரியுதா உங்களுக்கு? ஒரு நன்றி நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை, ஏசப்பாவுக்கு மட்டும்தான் நன்றிப்பா நன்றிப்பா, எப்பா நன்றிப்பா, ஏன் நன்றிப்பா, உங்க அப்பா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சானே, எப்பா நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிங்கப்பா நன்றிப்பா அப்படி என்னைக்காவது உங்க அப்பாவை சொல்லியிருக்கீங்களா? எப்பா நல்ல ஒரு பொண்ணை பார்த்து வச்சிங்கப்பா சூப்பர் அப்படி சொல்லி நன்றி சொல்லியிருக்கீங்களா? பிள்ளைகள் எப்பா இவ்வளோ படிக்க வச்சிங்களே தேங்க்ஸ். சில குரூப் சொல்லும், நானாய் வளர்ந்தேன் நானாய் படித்தேன். எப்படி? நானாய் வளர்ந்தேன் நானாய் படித்தேன். அப்போ உன்னை முதுகில் தட்டாம மண்டையில தான் கொட்டணும். முதுகில் எப்படி தட்ட? எகத்தாலம் பேசுகிற சில குரூப்லாம் இருக்கு பாருங்களேன். எதுக்கு நன்றி சொல்லணும்? யா டியூட்டி, யூ நோ யூ டியூட்டி. ஃபேஸ் கட்ட வேண்டிய உங்கள் டியூட்டி, ட்ரெஸ் வாட்டி வைக்கிறது உங்கள் டியூட்டி. ஏய் அந்த டியூட்டி போடலங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்ன டியூட்டி? ஆளப்பர் ஏன் உங்களுக்கு எடுத்து தோத்துறோம் தேங்க்ஸ் ஏன் சொல்கிறேன்? நீங்கள் வர்றீங்க, வேலை செய்கிறீங்க, தேங்க்யூ. ஏன் கையெடுத்து கும்பிட்றேன், இருதயத்திலேருந்து சொல்கிறேன். ஏசப்பாவுக்கும் சொல்கிறத மறக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கும், அதே போல் பிள்ளைகள் பெற்றோருக்கும் சொல்கிறத மறந்துடக்கூடாது. உங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன யாராவது உதவி செஞ்சாலும் நன்றி சொல்ல பழகுங்க. சரியா? என்ன
சொல்லுவீங்களா? சரி, கடைசியாக ஒன்று என்ன சொல்கிறேன். என்ன சபை? லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னப்பா? பாருங்க, நீ குளிரும் இல்லாமல் கிரியாரி, குளிரும் இல்லை அனலும் இல்லை, குளிராவது அனலாவது நலமாக இருக்கும். இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருந்தால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணுவேன். பாருங்க 19ஆம் வசனம் பாருங்க. நான் நேசிக்கிறவர்கள் எல்லாரையும் ஒரு கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. 21 நான் ஜெயங்கொண்டின் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனோ அவன் என் சிங்காசனத்தில் உட்கார்வான். ஆண்டு சொல்றாரு, ஒன்று குளிராரு இல்லைன்னா அனலாரு. வெதுன்னு இருந்தால் கர்த்தர் என்ன செஞ்சிருவாராம்? வாவ், வாந்தி பண்ணிடுவேன். ஆதலால் நான் உன்னை சிச்சிப்பேன்றார். உன்னை சிச்சித்து 19ஆம் வசனம் சொல்லு பாருங்க. உங்களை சிச்சித்து நேசிக்கிறவர்களை எவ்வளோ அவளை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். சில நேரம் மாப்பிள்ளை கோவத்தில் பேசிட்டாரு அப்படின்னா அந்த கோவத்தையே நீங்கள் பல வருஷமாக மண்டையிலே வச்சிட்டு இருக்கீங்க. லேடிஸ் இன்னைக்கு எரேஸ் பண்ணிடணும். In 1997 உங்கள் அப்பா அப்படியாக டப்புன்னு இந்த மாதிரி சொல்லிவிட்டாரு அப்படின்றது. 1997 அது எப்போ நடந்தது சொல்லக்கூடாது. நான் எங்களெல்லாம் பாருங்க அப்பப்போ மறந்துடுவோம். ஆம்பளைங்க சண்டை போட வரும்போதே சொல்லுவோம் தெரியுமா, பல காரியம் அவங்க பேசுவாங்க. ஆம்பளைங்க கடைசியாக சண்டை போட வரும்போது சரி கடைசியாக என்ன சொல்கிற சொல்லு அப்படிமோ. ஏன்னா எங்களுக்கு முதலும் தெரியாது, கடைசி என்ன நடந்துன்னு தெரியாது. ஆனால் கடைசியாக சரி கடைசியாக சொல்கிறது சொல்லு, கடைசியாக நீ என்ன சொல்கிற அப்படிமோ. அந்த அக்கா இயரு, மாதம், டேட்டு, டைமு, என்ன கலர் பேண்ட் போட்டிங்க, என்ன கலர் சட்டை போட்டிங்க, அன்றைக்கி என்ன சாப்பிட்டோம், நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது உங்கள் அப்பா வீட்டுக்கு போகும்போது எல்லாம் ஆணி வேற அக்கு வேற பிரிச்சிடும். ஆனால் நம்ம ஆள் பாருங்க, சரிம்மா நீ கடைசி என்ன சொல்கிற சொல்லு. எங்களை நீங்கள் ஏன் ஆம்பளைங்க படப்படன்னு பேசுவோம், ஒன்றும் இருக்காது, மண்டையில் ஞாபகமே இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் அதுக்காக ஆம்பளைங்க உயர்த்திப்போம் அப்படி சொல்லலை. சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். உங்களுக்குள்ள கடிந்து கொள்ளுதல், சிச்சை, இந்த மாதிரி காரியம், மனைவி ஏதாவது கோவப்பட்டாலோ புருஷன் ஏதாவது கோவப்பட்டாலோ இது வந்துச்சுன்னா நீங்கள் இதில் பாயிண்ட் மெயின் ஒன்று வச்சுக்கணும். என் நல்லதுக்கு தானே அவள் சொல்கிறா அப்படிங்கிற மைண்ட் செட்டப்புக்கு வாங்க. உங்களை நேசிக்கிறதுனால தான் அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஆண்களுக்கு பொதுவாக பொம்பளைங்க வீட்டில் உள்ள வீட்டுக்காரியை ஆலோசனை சொல்ல ரொம்ப பிடிக்காது. ஆரம்பத்தில் நானும் அப்படி தான். ஆனால் அது கேட்க தான் இதெல்லாம் கரெக்டு, நம்ம இதை வார்த்தை பேசக்கூடாது, இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம். சிச்சை, கடிந்து கொள்ளுதல் எதே என்பது அடிக்கிறதை மாத்திரம் அல்ல, வார்த்தையால் இதை சரி பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் மனைவி. ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மனம் திரும்பிடணும். புருஷன் சொல்கிறதையும் மனைவியும் மனம் திரும்பிடணும். அவங்க சொல்கிறாங்களோ அவங்கள நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க, எழும்புங்க. 2 சபை சொன்னேன். 1 பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா அப்படின்னா சகோதர சிநேகம் அப்படின்னு அர்த்தம். சிமர்னா என்றால் விடுதலை என்று அர்த்தம். ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், திறந்த வாசலை தருகிறேன். இன்னொரு சபையை பார்த்து சொல்றார், நீ உபத்திரவப்பட்டாலும் கவலைப்படாத, நான் உன்னை விடுவிப்பேன், பயப்படாதேன்னு சொல்லுகிறார். கவலையப்படாதீங்க. சில காரியத்தில் மனம் திரும்ப உங்களை ஒப்பு கொடுங்கள். சில காரியத்தில் ஆவியானவர் கொட்ட இடம் கொடுங்கள். சில நேரம் உங்களை தட்டுறதுக்கு கர்த்தர் ஆள் அனுப்பி விடுவார். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆமென். என்னிடம் ஒன்றும் இல்லை என்று எண்ணிக்கொண்ட போது அதிசய கரம் நடத்திற்று. என்னிடம் ஒன்றும் இல்லை என்று எண்ணிக்கொண்ட போது அதிசய கரம் நடத்திற்று. தாசன் எளிய காலத்தில் காகம் மூலம் போஷித்தி, தாசன் மோசே காலத்தில் மன்னா மூலம் போஷித்தீர். தாசன் எளிய காலத்தில் காகம் மூலம் போஷித்தீர்,
தாசன் மோசே காலத்தில் மன்ன மூலம் போஷித்தி, செருப்பும் தேயவில்லை, துணியும் கிழியவில்லை, அதிசய கரம் நடத்திற்று. செருப்பும் தேயவில்லை, துணியும் கிழியவில்லை, அதிசய கரம் நடத்திற்று. என்னிடம் ஒன்றும் இல்லை என்று எண்ணிக்கொண்ட போது அதிசய கரம் நடத்திற்று. என்னிடம் ஒன்றும் இல்லை என்று எண்ணிக்கொண்ட போது அதிசய கரம். எல்லா கண்களும் மூடுங்க. உண்மையா நான் சில காரியத்துல மனம் திரும்ப விரும்புறேன். ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 5 காரியத்துல ஆவியான என்கிட்ட சில காரியங்களை பேசினார். கைகளை உயர்த்த நானும் விரும்புகிறேன். எத்தனை பேர் உண்மையாக அர்ப்பணித்து சில காரியத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்? வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், இதில் எனக்கு குறை இருக்கு, இதில் கொஞ்சம் நான் சரியில்லை, என்னை மன்னியும்னு சொல்லுங்க, ரத்தத்தினால கழுவுன்னு சொல்லுங்க. கர்த்தர் நீங்கள் ஜெயிக்கும்படி உதவி செய்வார். மறைவான மன்னாவை தருவார், தூணாக்குவார், அதிகாரத்தை தருவார், சிங்காசனத்தை தருவார், வெண்வஸ்திரத்தை தருவார், குறிக்கல்லை உண்டாக்குவார். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். உங்களுக்கு திறந்த வாசல். நீங்கள் உபத்திரவப்படும் போது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வந்து நிற்பார். பயப்படாதிருங்கள். என் பிள்ளைகள் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். என் நல்லருமை பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.